இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்குது. அன்றைக்கு இஸ்ரவேலருக்கும் பெலிஸ்தருக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது போல் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்குது. ஆனால் நம்முடைய கொஞ்சம் பலன் இருக்குது, என்னால் யுத்தம் பண்ண முடியல, என்னால் நிற்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் கொஞ்சம் பலன் இருந்தாலும் உங்களை ஆண்டவர் ஜெயிக்க வைக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் எல்ஷடாய், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கு உங்களுக்காக அவர் நின்று உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ண எழுந்து நிற்பார். நீங்கள் நிறைய நேரங்களில் கவலைப்படலாம், எனக்காக யுத்தம் பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பயங்கரமான போராட்டங்கள் வரும்போது எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே நீங்கள் நினைக்கிறீங்களா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நிச்சயமாக உங்களுக்காக வந்து நின்று உங்களுக்காக வழக்காடி உங்களுக்காக யுத்தம் செய்வார். அவரே உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்கள் நின்று கொண்டு அவர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீர்கள்.